வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் செழிப்பு. மனிதர்கள் எதிர்பார்ப்பது செழிப்பு. நம்முடைய வறட்சி நீங்க வேண்டும், ஒரு செழிப்பு காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு வேண்டும், குடும்பத்தில் ஒரு செழிப்பு வேண்டும், வேலை சம்பாதியத்திலே ஒரு செழிப்பு வேண்டும். இதற்காக தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்பாக இந்த இடத்தை பாருங்கள், எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் செழித்திருப்பீர்கள். எப்பொழுது தெரியுமா? அவரை நம்பும் போது. வேதம் அதை தான் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இன்றைக்கும் தேவன் உங்களை எல்லா விஷயத்திலும் செழிக்க பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் வேலை செய்தால் அதுல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. உங்கள் சுய பலத்தை நம்ப வேண்டாம், உங்கள் சுய ஞானத்தை நம்ப வேண்டாம், உங்களுடைய அனுபவத்தை நம்ப வேண்டாம். தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பற்றி கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனை நம்புங்கள். கர்த்தரை நம்பி வேலை செய்யுங்கள். கர்த்தரை நம்பி தொழில் பண்ணுங்கள். கர்த்தரை நம்பி படிப்பு காரியத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் செழிக்க பண்ணுவார். நீங்கள் அவரை நம்பும் பொழுது உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் ஊழியம் செழிக்கும். அவரை நம்புகிற உங்களுடைய ஆத்துமா செழிக்கும். உங்கள் உள்ளான மனுஷன் செழித்திருப்பான். இன்றைக்கும் கர்த்தரை நம்பாமல் இருக்கிறபடினால்தான் வாழ்க்கையிலே வறட்சி, வெறுமை, வறண்டு போன சூழ்நிலைகள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அன்போடு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மகனே, மகளே, என்னை நம்பு, அப்பொழுது நான் உன்னை செழிக்க பண்ணுவேன் என்று. நீங்கள் அவரை நம்புங்கள். இன்றைக்கு முதற்கொண்டு உங்களுடைய நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசாயா 2:22 வாசிக்கிறோம். ஆகையினாலே நாம் அவரை நம்புவோமாக. செழிப்பின் ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை பெற்றுக் கொள்வோமாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவாராக. God bless you. Amen. Amen.